இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அர்ஜுன் இன்னைக்கு ராத்திரி என் கால்ல புது கொலுசு மாட்டி விட போறாருன்ற ஆசையில இந்த பழைய கொலுசை கழட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தப்பி தவறி அவளுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி ஏதாவது ரகசியம் அடங்கி இருந்தா அது நாளைக்கே வெளியில வந்துடும். இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம், எனக்கு செஞ்ச அவமானங்களுக்கெல்லாம் நான் பழி தீர்த்துக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்க. இவ்வளவு நாள் நடந்தது எல்லாம் மறந்துடலாம். நாளைக்கு காலையில இருந்து நம்ம வாழ்க்கையை நாம புதுசா ஆரம்பிக்கலாம். வாணி, காஃபியை நீ தான் கொண்டு வந்து கொடுத்தியா? அமிர்தா இன்னும் எழுந்திருக்கலையா? அக்கா, நான் அவளை கீழே எங்கேயும் பார்க்கல. இப்ப வந்துருவான்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சேன்னு தான் நானே காஃபி போட்டு கொண்டு வந்தேன். அம்மா, அர்ஜுன் அமிர்தா 2 பேரும் இன்னும் எழுந்திருக்கல. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆக போகுது, ஏன் இன்னும் 2 பேரும் எழுந்திருக்காம இருக்காங்க? அமிர்தா இது வரைக்கும் இவ்வளவு லேட்டா எழுந்ததே கிடையாதே. அம்மா, அநேகமா ராத்திரி தூங்க லேட் ஆயிருக்கும்மா. அதனாலதான் இவ்வளவு நேரமாயும் எழுந்திருக்கல. இப்ப என்ன அவசரம்? மெதுவா எழுந்திருக்கட்டும், விடுங்கம்மா. ஏன் அப்படி சொல்ற? ராத்திரி தூங்குறதுக்கு ஏன் லேட் ஆக போகுது? லேட்டா தூங்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? என்னாச்சு? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? இங்க பாரு மயூரி, புதுசா கல்யாணம் ஆன ஜோடி ஏன் இவ்வளவு லேட்டா தூங்குறாங்கன்னு நீ கேக்குற கேள்வி இருக்கே, இந்த விசித்திரமான கேள்விக்கு அழறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. ஆமாக்கா, அவ முகத்துல இருக்கிற டென்ஷனை பாருங்க. ஏமா மயூரி, நீ சொல்றதையும் நீ கேக்குறதெல்லாம் பாக்கும்போது அவங்க ரூம்ல தினம் என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு நீ கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கரண் சொன்னதை கேட்டுட்டு ஏதோ விசேஷம் இருக்குமோ என்னமோன்னு நினைச்சிட்டேன். அதனால தான் கேட்டேன். என்ன விசேஷம் கரண்? உனக்கு தெரியாத மயூரே, இன்னையோட நம்ம அர்ஜுனுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் ஆகி 100 நாள் முடியுது. மேபி அதான் அவங்க செலிப்ரேட் பண்றாங்களா என்னவோ. செலிப்ரேஷனா? 100வது தினத்தெல்லாம் யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க கரண்? அதுவும் நம்ம அர்ஜுன். யார் பண்ண மாட்டாங்க. நம்ம அர்ஜுன் எந்த அளவுக்கு ரொமான்டிக் தெரியுமா? தன்னோட கல்யாணத்தோட 100வது நாளை கொண்டாட தான் பொண்டாட்டிக்கு கால் கொலுசுலாம் வாங்கியிருக்கான் தெரியுமா? நோ சான்ஸ். அர்ஜுன் அப்படி செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உனக்கு என்ன ஆச்சு மயூரி? அர்ஜுன் அமிர்தாவுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தா நீ ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? அது அப்படி இல்ல. அர்ஜுனுக்கும் அமிர்தாக்கும் நடுவுல அவ்வளவு சண்டை இருக்கும்போது அவளை கண்டாலே ஆகலன்ற மாதிரில அவன் பேசிட்டு இருந்தான். அதான் அப்படி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. மயூரி, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டை இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போயிடும். 1000 சண்டைங்க வரும். அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? அப்படி பெருசுப்படுத்திக்கிட்டு இருந்தா குடும்பம் நடந்த மாதிரி தான். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவேல்ல, அப்ப உனக்கே புரியும். என்னப்பா இவங்க தினம் காலையில சீக்கிரமா எழுந்துருவாங்க, இன்னைக்கு இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்களே. சீக்கிரமா எழுந்துக்க கூடாதா? என்னோட தவிப்பு இவங்களுக்கு எங்க புரிய போகுது? நேத்து ராத்திரி என்னடானா ரொம்ப நேரம் கண் முழிச்சுன்னு வெறுப்பேத்துனாங்க. இப்ப என்னடானா சீக்கிரமா எழுந்துக்காம வெறுப்பேத்துறாங்க. ச்சே, என்னங்க அமிர்தா, சீக்கிரம் எழுந்துக்கோங்க.
மனசுக்குள்ள பயங்கரமா தவிக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நாடகம் ஆடுறத விடல. இருக்கட்டும், இப்படி நாடகம் ஆடுறது எனக்கும் தெரியும். அமிர்தம் எழுந்துக்கிறாங்க போல இருக்க. எழுந்துட்டாங்க. இப்ப காலை பார்க்க போறாங்க. நான் போட்டு விட்ட புது கொலுசை கவனிப்பாங்கல்ல. கவனிச்சுதானே ஆகணும். என்ன நினைச்சுக்குவாங்க? கொலுசு பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு அது பிடிக்குமா இல்ல கோவப்படுவாங்களா? ஐயோ கடவுளே, இதுக்கு மேல டென்ஷன் தாங்காது. சீக்கிரமா அமிர்தா ரியாக்ட் பண்ற மாதிரி பண்ணுப்பா. வாவ், கொலுசு சத்தம் சூப்பரா இருக்கு. கொலுசு சத்தம் கேட்கணும் தானே வேணும்னு அப்படி நடக்கிறாங்க. அநேகமா இப்ப அவங்க வந்து என்கிட்ட பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட பேச வைக்கப்படுறாங்க போல இருக்கு. சரி, நானே பேசிடுறேன். ச்சே, என்ன இவங்க? அவங்க கால புதுசு ஏதோ மாட்டிருக்கேன்னாவது அவங்க கவனிக்க வேணாமா? எவ்வளவு ஆசையா அதை போட்டு விட்டேன். அவங்களாம் வந்து என்கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சர்ப்ரைஸுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ச்சே, எதுவுமே நடக்கல. இப்ப ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. சரி, ஒரு வழியா எனக்கு ரத்தம் கிடைச்சாச்சு. ஆனா அவதான் நாகராணின்னு நான் உறுதிப்படுத்திக்கணும்னா இதை நான் அவ உடம்புல போட்டு சோதனை பண்ணி ஆகணும். இது எப்படி அவ உடம்பு மேல நான் போடுறது? ருத்ரா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. அது வந்து நீ என்ன சொல்ற ருத்ரா? அமிர்தாவோட ரத்தம் அவன் உடம்பு மேல பட்டா அவளை பத்தின ரகசியங்கள் உடனே தெரிய வந்துடும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாமா. அதுல ருத்ரா, அவ ரத்தத்தை அவ மேல தெளிக்கிறதுனால அவளை பத்தின ரகசியங்கள் எப்படி தெரிய வருங்கிற? அப்படி அந்த பொண்ணுகிட்ட என்ன பெரிய சக்தி இருக்கு? அவ ரத்தத்தை வச்சு அவ ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியுமா? ஒண்ணும் புரியலையே. அங்கதாம விஷயமே அடங்கி இருக்கு. வெறும் ரத்தத்தால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பெரிய மகான் பூஜையெல்லாம் பண்ணி எனக்கு விபூதியை கொடுத்திருக்காரு. அந்த விபூதியை நான் இதுல கலந்திருக்கேன். இனிமே அந்த அமிர்தாவால எந்த ஒரு ரகசியத்தையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சி வைக்க முடியாதுமா. அப்படிப்பட்ட தந்திரத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த முறை நம்மளோட முயற்சிகளுக்கு நிச்சயமா வெற்றி கிடைச்சே தீருமா. ஆனா இந்த ரத்தத்தை உடம்புல எப்படி தெளிக்கிறதுங்கிறதா ஒன்னும் புரிய மாட்டேங்குதா. எதுவும் தோணவும் மாட்டேங்குது. குங்குமம். ஆமாமா, இது குங்குமத்துல கலந்துட்டா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத. அதுலயும் அர்ஜுன் கையால அமிர்தாவுக்கு குங்குமம் வச்சு விட சொன்னா
அவ அதை மறுக்கவும் முடியாத. ஆனா அர்ஜுன் அமிர்தோட நெத்தில குங்குமத்தை வைக்கிற சூழ்நிலைய எப்படி ஏற்படுத்துறத? ஐயோ, அந்த விஷயத்தை நீ என்கிட்ட விட்டுரு. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட கல்யாணத்தோட 100வது நாளை பெருசா கொண்டாடுறதா இருக்காங்கல்ல, அத நாம பயன்படுத்திக்குவோம். அர்ஜுன் கையால அமிர்தா நெத்தியில குங்குமம் வைக்கிற மாதிரி ஹேமா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ எதை பத்தி யோசிக்காதப்பா. முதல்ல இந்த ரத்தத்தை குங்குமத்தோடு கலந்துரு, சரியா? பரவாயில்லம்மா, ரொம்ப நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பண்ணிடுறேன். மொத்தத்துல இன்னைக்கு அமிர்தாவை பத்தின ரகசியம் அத்தனைக்கும் முடிவு கட்டி ஆகணும். ஓ, என்னப்பா கரண், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமா நடக்குது போல. 100 டேஸ்னா சும்மா வச்சதப்பா. அதுவும் நம்ம அர்ஜுன் அமிர்தா 100 டேஸ் செலிப்ரேஷன் தான். அது ரொம்ப பெரிய கொண்டாட்டமா இருக்க வேண்டாமா? அது சரிடா. பொதுவா எல்லாரும் முதல் வருஷ கல்யாண நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. ஆனா 100வது நாளுக்கு கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்க. சித்தப்பா, நம்ம அர்ஜுனும் அமிர்தாவும் சண்டை போட்டுக்கிற ரேஞ்சுக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்ணாலும் நாம கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணலாம். என்ன சித்தப்பா பையனும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஹலோ பிரதர், உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி சைட்ல வச்சிரு. ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேக்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. வா. அமிர்தா, இன்னைக்கு உன்னோட எல்லா ரகசியங்களும் வெளியில வரப்போது பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு நீ நாகராணியா இல்லையாங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அமிர்தா, இன்றைய நாள் என்ன விசேஷம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அத மறந்து போயிட்டியா? இன்றைக்கு நாக பௌர்ணமி. இல்ல, நான் மறக்கல. எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்து பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல அமிர்தா, நாக பௌர்ணமியான இன்னைக்கு நீ எந்த விதமான மனித பிறவியையும் தொடக்கூடாது. அவர்களும் உன்னை தொட்டு விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமாம் அமிர்தா, இது உனக்கு கடினமான பரீட்சை. பாதி நாக ரூபத்துல இருக்கிற நீ மனித உருவத்துக்கு மாறின உடனே உனக்கு இந்த சோதனை ஆரம்பமாகும். எக்காரணத்தை கொண்டு நீ எந்த மனித பிறவியும் தீண்டக்கூடாது. இது நாகலோகத்தோட உத்தரவு. இதையும் மீறி ஏதாவது ஒரு மனித பிறவிய நீ தொட்டுட்டாலும் மறு நிமிஷமே நீ தொட்ட அந்த மனித பிறவியோட உயிர் போயிடும் அமிர்தா.
ஞாபகம் இருக்கட்டும். அது மட்டும் இல்ல அமிர்தா, நாகலோகத்தோட சட்ட திட்டங்களை மீறி நீ மனித உலகத்துல இருக்கிறவங்க கூட உறவை வளர்த்துக்கிட்டு இருக்க. நீ அவங்களோட ஒன்னா ஐக்கியமாற. நீ செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் இன்னைக்கு பிராயச்சித்தம் செஞ்சே ஆகணும். நீ பாதி நாக உருவத்தில் இருக்கிற நேரத்துல நீ தாங்க முடியாத வலியையும் வேதனையையும் அனுபவிச்சாகணும். இது வரைக்கும் நீ செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் இதுதான் உனக்கான சரியான தண்டனை. அதை அனுபவிக்க தயாராயிரு. மொத்தத்துல நம்ம அர்ஜுன் அமிர்தா கல்யாணத்தோட 100வது நாளுக்கு நாங்க எல்லாரும் தயார். ஆமாம்மா, கல்யாண பையனை பாத்தீங்களா? இவ்வளவு சூப்பரா ரெடியாகி வந்திருக்கான். அக்கா, கிரிக்கெட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சவங்க முகத்துல கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காது. அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு இந்த கொண்டாட்டம் முழுமை அடையணும்னா முக்கியமான ஒருத்தர் இங்க இருந்தாகணுமே. அவங்க எங்க ஆளைய காணோம். எங்கடா உன் பொண்டாட்டி? அம்மா அது எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், நீ எதுக்காக இப்ப எங்க வீட்டுக்கு வந்த? டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? மயூரி வாழ்க்கையை பாழாக்குறது பத்தல, இன்னும் என்ன வேணும் உனக்கு? மரியாதையா வெளியே போடா. எங்க வீட்ல இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதிங்கிற விஷயம் வர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் அந்த பாழாக்கிறதுக்கு வந்திருக்கியா? முதல்ல நீ வெளியில போ. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆர்ஷாவை இங்க வர சொன்னது நான் தான். அவனை இங்க வரவழைச்சது நாங்க தான். என்ன சொல்ற மயூரி? உன் வாழ்க்கையவே பாழாக்குனவன் இவன். இவனை எதுக்காக இங்க வர சொன்ன? ஹேமா, விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம ஏன் எல்லாரும் அந்த பையனை திட்டுறீங்க? இன்னைக்கு இந்த பையன் இங்க வரணும்னு நான் தான் மயூரி கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த பையன் ஒன்னும் கெட்டவன் இல்ல. யாரோ அர்ஜுன் மயூரி கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்காக பாவம் இந்த பையனை பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கே சமீபத்துல தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சது. அதனாலதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும்னு இவனை இங்க வர சொன்னேன். பாட்டி, என்ன பாட்டி நீங்க? கண்ணு முன்னாடி இவ்வளவு நடந்த அப்புறமும் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. கண்ணு முன்னாடி நடக்கிறது, கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை அர்ஜுன். எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லணும் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அர்ஜுன். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இன்னும் சொல்ல போன உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த மயூரி யாருங்கிறது எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது கூட இல்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு வீட்டு வாசல்ல கலாட்டம் பண்ணது நான் கிடையாது. சொல்ல போனா உங்க வீட்டுக்கு முதல் தடவையா நான் இப்பதான் வரேன். ப்ளீஸ் எல்லாரும் என்ன நம்புங்க. அதை எப்படி நம்புறது? நாங்க எல்லாருமே நீ கலாட்டா பண்றத பார்த்தோமே. அதுதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு என்னமோ யாரும் என்ன வேணும்னு வசியம் பண்ணி இங்க அனுப்பி கலாட்டா பண்ண வச்சிருக்கணும். இல்ல என் உருவத்துல வேற யாராவது இங்க வந்து கலாட்டா பண்ணிருக்கணும். ப்ளீஸ் என் வார்த்தையை நம்புங்க. ஹேய், என்னடா நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நாங்க நம்புவோம்னு நினைச்சியா? எனக்கு தெரியும், நான் சொல்றதை நீங்க யாருமே இப்ப நம்ப மாட்டீங்க. ஆனா கலாட்டா நடந்த அன்னைக்கு நான் இந்த இடத்துல இல்ல வேற இடத்துல இருந்தேன். அதை நிச்சயமா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதை ப்ரூவ் பண்ண என்ன நம்புவீங்கல்ல? வாணி, அண்ணி, இந்த பையன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல? உண்மையிலேயே மாய மந்திரம் வசியம் பண்றவங்களாம் இன்னமும் இருக்காங்க. எதுக்கு இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம இவன் முகத்தை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாம இவன் பொய் சொல்றதால எந்த லாபமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா ஹேமா, ருத்ரா சொன்ன மாதிரி இந்த பையனுக்கு நாமும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. யாரோ வேணும்னே தான்
மயூரி வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்காங்க. அதுதான் யாரு? அப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? அதுதாங்க எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னோட வேஷத்துல இங்க வர்றதால யாருக்கு என்ன லாபங்கிற கேள்வி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு புரியல. மொத்தத்துல இந்த கலாட்டால எங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மன்னிச்சிருங்க. ஆமா பார்ஷா, நாங்க எல்லாருமே ஏதோ குழப்பத்துல உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. அப்படி ஒரு காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கதான் இந்த பையனை இங்க வர சொன்னேன். நம்ம மயூரி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சவங்கள நான் சும்மா விட போறதில்ல. சரியா சொன்னீங்க பாட்டி. அதுக்காக தான் நானே இப்ப இங்க வந்திருக்கேன். மொத்தத்துல இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். மயூரி மேல ஏற்பட்ட பழி பொய்ன்னு நிரூபணம் ஆகணும். அதுக்காக எந்த உதவி வேணும்னாலும் அந்த உதவியை செய்ய நான் தயாரா இருக்கேன்.